Hi friends, this is Karthika from Sri Sai Munis TNPC Academy. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலும் ஓகேவா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 ஓகேவா, எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்துட்டு சேம் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியில் வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்து தமிழுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி சிலபஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா, மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 10 யூனிட் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த 10 யூனிட்டில் ஒன்று மட்டும் மேக்ஸு. அதில் நீங்கள் அதே மாதிரி தான் குரூப் 1ம் சரி குரூப் 2, குரூப் 4 ஓகேவா, 25 கொஸ்டின்ஸ் வந்து அந்த மேக்ஸ்லேருந்து வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது என்ன யூனிட் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட்டு 8, 9 ஓகேவா. யூனிட் 8, 9 அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஐஎன்எம் போர்ஷன் வந்துடும், ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் வந்துடும். ஓகேவா, அடுத்து வெயிட்டேஜ் நம்ம எது கொடுப்போம் அப்படின்னா இந்த இந்திய ஆட்சியல், அதாவது இந்தியன் பாலிட்டியிலிருந்து தான் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ், மற்றது ஜாக்ரஃபி, அது லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து சயின்ஸ் வந்து டச் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்திய ஆட்சியல், அதாவது இந்தியன் பாலிட்டி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு அந்த இந்தியன் பாலிட்டியில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, அதாவது என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, அது ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். நான் இப்போ வந்துட்டு என்ன உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அது என்னோடய நோட்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, அதாவது இப்போ எல்லாத்துக்குமே அந்த சிலபஸ்ன்றது சேம் தான். ஆனால் வந்து நம்மளுக்கு லெவல் எப்படி மாறும், குரூப் 4 அப்படின்னா இந்திய அரசியலில் அதோட கொஸ்டின் எடுக்கிறோட டெப்த்னஸ் வந்துட்டு ஒரு மேலாப்பிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதே வந்துட்டு நம்ம குரூப் 1க்கு இந்திய அரசியலமைப்பிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். மற்றபடி எல்லாமே போர்ஷன்ஸ் வந்து சேம் தான். அதனால நம்ம என்ன அப்படின்னா குரூப் 1ஆக இருந்தாலும் சரி குரூப் 4ஆக இருந்தாலும் சரி இந்த தான் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு படித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்றது கேட்பாங்க, மேலோட்டமாக குரூப் 4ல் கேட்பாங்க. இதே டெப்த்தாக கேட்குறாங்கன்னும் போது என்ன ஆகும், குரூப் 1 கேட்குறாங்கன்னா அது வந்துட்டு எப்போ ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் என்னெல்லாம் உறுப்பினர்கள் இருந்தாங்க, எப்போ நடைமுறைக்கு எப்போ ஏற்றுக்கொண்டாங்க, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறது தான் குரூப் 1 லெவல் கொஸ்டினும் குரூப் 2 லெவல் கொஸ்டினும். ஓகேவா, ஸோ வந்து நான் வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் ஒன்றும் கிடையாது, ஒரு நோட் வாங்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த நோட்டில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் இதை வந்து டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகாது, டைப் பண்ணலாம். ஆனால் நான் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி படிக்கணுன்றது தோணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேக்ஸிமம் 20 to 30 டேஸில் வந்துட்டு இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். ஓகேவா, இதில் எந்த பிசுருமே இருக்கக்கூடாது. என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிக்க போகிறோம், 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக் முடிக்க போகிறோம். அடுத்து வெங்கடேசன் சார் புக்கும் லட்சுமிகாந்தன் சார் புக்கும் இருக்குது இந்தியன் பாலிட்டிக்கு, சரியா, பாலிட்டிக்ஸ்க்கு இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அங்கே இருக்கும், அதை லைட்டாக கவர் பண்ணுவோம். அதுக்குமே நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, அது தவிர்த்து கவர்மெண்ட்லேருந்து இந்திய ஆட்சியலுக்கான ஒரு நோட்ஸ் PDF கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து உங்களுக்கு நான் நோட்ஸ் எடுத்து தர்றேன். ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு என்கிட்ட எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அது படிக்கணும் எழுதணுன்றது தோணும். இப்படியே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம்தான். நீங்கள் இப்போ ஒரு 5-6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. எந்த எக்ஸாம் படிக்கிறோன்றதை மைண்டில் ஸ்டோர் பண்ணால் படிங்க. ஃபஸ்ட்டு எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு வர்ற எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிளிக் ஆகி போயிடலாம். ஓகேவா, சரி வாங்க, நான் என்னென்ன இந்திய ஆட்சியில் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்திய ஆட்சியல் நோட்டு போட்டு தயவு செய்து எழுதி வைங்க. திரும்ப நான் அதான் சொன்னேன், உண்மையிலே நீங்கள் நோட்டு போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா அதை படிக்கும்போது இன்றைக்கி அது சொன்னாங்கல்ல, இந்த இடத்துல சொல்லும்போது இந்த பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்றது நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் எழுத சொல்கிறது, சரியா. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் மெதுவாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா, அடுத்து அரசியலமைப்பின் முகவுரை,
அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இது எல்லாம் ஒரு டாபிக். அதாவது இது 6th புக்லேயும் இருக்கும். சரியா? இது 6th புக்லேயும் இருக்கும். ஓகேவா? 6th புக்கில் இருக்கும், அடுத்து 10th புக்கில் இருக்கும், அடுத்து 12th புக்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எல்லா புக்கையும் நீங்கள் அங்கங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டாபிக்ஸுக்கு எல்லாம் ஒரே நான் எடுத்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கான இந்திய அரசியலமைப்பில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்குது. நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நோட்டில் நான் சொல்ல அப்படியே எழுதிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்து குடியுரிமை. 10th புக்கில் வரும். அடிப்படை உரிமை 8thலேயும் இருக்குது. ஓகேவா? அது எதெல்லாம் கவர் ஆகுதோ நான் நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? அடுத்து 3rd என்ன இருக்குன்னு அப்படின்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? இதெல்லாம் அடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ரைட் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? அடுத்து குடியுரிமைக்கானது, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். அடுத்தது ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? இதெல்லாம் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா வீடியோ கூட பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. அடுத்து வந்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள். ஓகேவா? அடுத்து மத்திய மாநில உறவுகள். கூட்டாட்சியின் அடிப்படை கூறுகள், மத்திய மாநில உறவுகள். ஓகேவா? அடுத்து தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் கொஞ்சம் இருக்காது. இது பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவலறியும் உரிமை இருக்கும். ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இது வந்து புக்கில் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமை, இது எல்லாமே புக்கில் இருக்குது. ஓகேவா? இவ்வளவு தான் நம்மளுக்கான இந்தியன் பாலிட்டிக்கான சிலபஸ் வந்து இவ்வளவு தான். ஓகேவா? இந்த இதை மட்டும் நீங்கள் தெளிவாக நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா போதும். இதில் வந்துட்டு என்ன, நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக படிச்சுட்டு அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா 3 அலகு இருக்குது. அதில் ஒரு அலகு வந்துட்டு நம்மளுக்கு இது எந்த யூனிட் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிலபஸே. மொத்தம் 6 செக்ஷன் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு அது பற்றினது. அடுத்து குடியுரிமை அடிப்படை உரிமைகள், அடுத்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அது அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், அது அடுத்து பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். இது மட்டும்தான் நம்மளுக்கான சிலபஸ்ஸு. ஓகேவா? இந்தியன் பாலிட்டிக்கு நீங்கள் குரூப் 1க்கும் சரி, குரூப் 2A, அடுத்து குரூப் 4 எல்லாத்துக்குமே இவ்வளோ தான். சரியா? இது மட்டும்தான் இந்தியன் பாலிட்டிக்கான சிலபஸ்ஸு. ஸோ இது எல்லாமே புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு எங்கே இந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி வந்துட்டு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு யூனிட் இருக்குது. அதில் வந்து அதோட முகவுரை, சிறப்பு கூறுகள் எல்லாமே அதில் வரும். ஸோ அது ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள். ஓகேவா? அடுத்து 12th வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு. அடுத்து திருப்பி இந்த 12th ஸ்டாண்டர்டை படிச்சிட்டிங்களா அப்படின்னாலே அதில் வந்து திருத்த சட்டங்கள் எல்லாமே அந்த இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th படிக்கணும், 10th படிக்கணும், 11th கொஞ்சம் போர்ஷன் இது மட்டும் படிக்கணும், அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். ஓகேவா? உங்கள்கிட்ட புக்கு இல்லை, எனக்கு வந்துட்டு ஜிஎஸ் புக்கு கிடையாது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் புக்கை வச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டை முடிப்போம், அடுத்து 10th ஸ்டாண்டர்டை முடிப்போம், அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இந்திய அரசியலமைப்புக்கு பார்த்துட்டோம். அடுத்து 2nd யூனிட் என்ன, ஒன்றியம், மாநிலம் மற்றும்
அடுத்து என்ன இருக்குது? குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இதுவுமே 10th தான் வரும். சரியா? 10th 12th வந்துடும். அடுத்து வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் தேசிய கட்டமைப்பின் சவால்கள் அது படிக்கணும். ஓகேவா? ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதுலேயே அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டில் தேசிய கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. ஓகேவா? அந்த யூனிட்டில் கவர் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம இத்தனை யூனிட் படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரோமன் இருந்துச்சுல அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிப்பாட்டு கோட்பாடுகள், இந்த டாபிக் வந்துட்டு எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னா பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் நம்ம ஆல்ரெடி அதில் எதுக்கு படிச்சிடுறோம்? அரசியலமைப்பில் படிக்கும்போதே அதை சேர்த்தே படிச்சிருவோம். ஓகேவா? அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் குடிமக்களும் உரிமைகளும்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து குடியுரிமை கீழே வரும். அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் சமய சார்பின்மைன்னு ஒரு யூனிட் இருக்குது. 7th வந்துட்டு சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து இந்தந்த ஸ்டாண்டர்டில் எல்லாமே கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஓகேவா? இதெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த எழுதி வச்சுட்டு இது இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்றிய நிர்வாகம். ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஓகேவா? இப்போது 10th ஸ்டாண்டர்டில் இது எங்கள் ஆல்ரெடி நம்ம படித்தது 10th ஸ்டாண்டர்ட். ஏன்னா இந்திய அரசியலமைப்பிலே படிக்கிறோம்ல, அதில் வந்துட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா அலுவலக மொழின்னு ஒன்று இருக்கும். அது நம்ம அதில் படிக்கும்போதே படிச்சிடலாம். ஸோ இப்போ வரும்போது நம்ம ஒரு ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் நடுவண் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்து அரசாங்கங்களின் வகைகள். 11th ஸ்டாண்டர்ட்லேயும் அரசாங்கங்களின் வகைகள் இருக்குது. அடுத்து 12th வந்து சட்டமன்றம். 12th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி நம்ம படித்தது தான். 12th ஸ்டாண்டர்டில் ஆட்சித்துறை. இது எல்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டானது. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து வந்து மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். அதே சேம் தான். அது வந்து நம்ம மேலே என்ன பார்த்தோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம். இது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னா 10th மாநில அரசுன்னு ஒரு யூனிட் இருக்குது, அது கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது, அது பார்க்கணும். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு மாநில அரசு இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஆட்சித்துறை. 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. ஸோ இது எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்துட்டு கவர் ஆயிரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் இருக்குது. ஓகேவா? அந்த உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ஒரு உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்துட்டு நம்ம பாலிட்டியில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த பாலிட்டி கொஸ்டினில் இந்திய அரசியலமைப்புக்கு அப்புறம் இந்த போர்ஷனில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். உள்ளாட்சி அமைப்புகள், 6th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு, 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கங்கள், இந்த 3 டாப்பிக்கில் இருந்துட்டும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நம்ம தரவாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு எல்லாமே இப்போ நான் உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்தேன்னா அது இந்த 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டாண்டர்டுமே ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் டீச் பண்ணுவேன். அடுத்து வந்து ஒன்லைனரும் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகளும் மத்திய மாநில உறவுகள் அது எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட். அகைன் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு இருக்குது, மத்திய மாநில உறவுகள்னு ஒரு டாபிக் இருக்குது, அது மட்டும் படிக்கணும். ஓகேவா? அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் அரசாங்கங்களின் வகைகளில் வந்துட்டு மத்திய மாநில உறவுகள் இருக்கும், அது ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம படித்தது அரசாங்கங்கள் வகைகள். 12th ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் கூட்டாட்சி. ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த புக்கில் இந்த ஸ்கூல் புக்கில் வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேர்தல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக தான். சரியா? எலெக்ஷன்ஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. 9th ஸ்டாண்டர்டில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது, அதில் படிக்கணும். 9th ஸ்டாண்டர்டில் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது, அதுலேயும் நம்ம படிக்கணும். 11th ஸ்டாண்டர்டில் அரசியல் கட்சிகள்,
சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மக்களாட்சி, 11th ஸ்டாண்டர்ட் மக்களாட்சி. ஸோ இந்த யூனிட்டெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கணும். இப்போ இந்திய அரசன் இப்போ எங்கே படிக்கிறோம், எதில் படிக்கணும் அப்படின்னா 6th, 10th, 11th, 12th இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம மைண்டில் நம்ம 1 month சாலிடாக 1 month நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தான் டைம் இருக்குது. ஓகேவா? ஸ்பீடாக போய் தெளிவில்லாமல் படிக்கிறதுக்கு ஸ்லோவாக போனாலும் தெளிவாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வெளியே போகவே கூடாது. சரியா? இதிலேருந்து எப்படி கேட்டாலும் ஏன்னா நம்மளுக்கு வந்து போர்ஷன் தெரியும், நம்மளுக்கு எங்கெங்கேருந்துலாம் கேட்பாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்ல தெளிவாக அதுக்கான நோட்ஸும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை மட்டும் படிங்க. வேறு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தெளிவாக பாலிட்டியை முடிச்சிடலாம். ஓகேவா? பாலிட்டியை முடிச்சுட்டு டெய்லி உங்களுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துட்ருக்கேன். அது சைட் பை சைடு எப்போயும் போயிட்டு தான் இருக்கும். பாலிட்டிக் போய்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் தமிழும், ஏன்னா தமிழ் அதானே நம்மளுக்கு மெயினு. நியூ புக்கும் பார்க்கணும், ஓல்டு புக்கும் பார்க்கணும். இது கொஞ்சம் அது கொஞ்சம். ஸோ அப்போ வந்து தமிழ் வந்து சைட் பை சைடு நம்ம அது கொடுக்குறோம். மெயினாக வந்து ஜிஎஸ்சில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு போர்ஷன் வந்து கண்டிப்பாக இந்த பாலிட்டி முடித்தோடனே அடுத்து நம்ம எதை டச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஎன்எம். ஓகேவா? ஐஎன்எம்மும் யூனிட் 8 ரெண்டையுமே சைமல்டேனியஸாக நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். ஓகேவா? அதுக்கு இதே மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த நோட்டை எடுத்து நீங்கள் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோவா படிச்சிருக்கோம், இவ்வளோவா எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 days ஆகும் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு. ஓகேவா? அதே நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு 1 day ஆகும். திரும்ப படிக்கும்போது ஒரு ½ day. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் விட்டு ½ hourல அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிடணும். அந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு போகணும். அப்படி இருந்தால் தான். இல்லை அப்படின்னா இந்த இப்படி பார்டரில் வந்துட்டு நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கணும். ஒரு மார்க் இவ்வளோவில் தான் வந்து நிற்கிது. இல்லை நம்ம பார்டர்ன்ற பேச்சே இருக்கக்கூடாது. எனக்கும் தான் சொல்கிறேன். சரியா? நானும் அப்படி தான் படிச்சுட்டு இப்போ எனக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு அந்த பார்டரில் வந்து நிற்கிது. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம அந்த பார்டர் லெவலை வந்துட்டு கிராஸ் பண்ணி, ஏன்னா சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்றது மாதிரி இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, அப்போ திருப்பி நான் பண்ணதெல்லாம் மறந்துடும். சரி, நானும் படிச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை வேறு மெத்தட் இருக்குனாலும் சொல்லுங்கள். ஓகேவா? சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை வந்துட்டு நானும் உங்கள் மதுரைக்கார பொண்ணு தான். சரியா? இந்த சேனலை வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சரியா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி. இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி. ஓகேவா? இந்த இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சியில் எந்தெந்த யூனிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நடுவண் அரசு, உச்சநீதிமன்றம், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு, மாநிலத்தின் நீதித்துறை, 8th ஸ்டாண்டர்டில் கூடிய மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 11th ஸ்டாண்டர்ட் கூடிய அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாங்க. இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு படிக்கும்போது நல்லா தெளிவாக படிச்சிட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடலாம். சரியா? அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்திய நீதித்துறை. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டங்கள் இந்த மாதிரி படிக்கிறது. சரியா? தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள். நுகர்வோர் பாதுகாப்புன்றது லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது, நம்மளுக்கு ஈஸி தான். ஓகேவா? 9th ஸ்டாண்டர்டில் மனித உரிமைகள் இருக்குது, 8th ஸ்டாண்டர்டில் மனித உரிமைகள் இருக்குது, 7th ஸ்டாண்டர்டில் பெண்கள் மேம்பாடு இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நுகர்வோர் அமைப்புகள் பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். அரசியல் கொள்கைகளில் வந்துட்டு பெண்ணியல், அரசியல் கொள்கைகளில் வந்துட்டு பெண்ணியல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோட அந்த பெண்கள் உரிமை சொன்னோம்ல, அதெல்லாம் இதில் கவர் ஆகும். எதில் இருக்குது அப்படின்னா இந்த 11th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அடுத்து பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் லோக் ஆயுதா. இதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம புக்கில் வந்துட்டு நோட்ஸ் இல்லை. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் நெட்டில் போட்டு எடுத்து நான் இம்பார்ட்டன்ஸு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வச்சு நான் நோட்ஸ் தயார் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நோட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஓகேவா? உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் கரெக்டாக கொடுப்பேன். ஆனால் வந்துட்டு ஹேண்ட் ரிட்டனில் தான் இருக்கும். நீங்களும் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி தான் வைக்கணும். பிரிண்ட் அவுட் போட்டோ இந்த மாதிரி வேலையே பார்க்காதீங்க. ஓகேவா? நான் டீச் பண்ணும்போதே நோட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதிக்கிட்டே வாங்க.
தேவையில்லாமல் அன்வான்ட் அதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. நான் சொன்ன மாதிரி அந்த நோட்டு 150 ருபீஸ் தான். பாலிட்டிக்கு கரெக்டாக சாலிடாக பற்றும். ஓகேவா? நல்ல தடிமன திக்காக இருக்கும் நோட்டு. எங்கே இருக்கும் அப்படின்னா நான் எப்போயுமே ஆனந்த மெட்டல்ஸில் தான் வாங்குவேன். ஸோ அங்கேயே நீங்கள் வாங்க. ரூல்டும் இருக்கும், அன்ரூல்டும் இருக்கும். சரியா? நீங்கள் இப்போ பாலிட்டி போயிட்டுருக்கு அப்படின்னா பாலிட்டின்னு தமிழ் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டி போயிட்டுருங்க. பாலிட்டிக்கு ஒரு நோட்டு, தமிழுக்கு ஒரு நோட்டு வாங்கிடுங்க. அந்த நோட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பேப்பர் வந்து ஈஸியாக கிளியவும் கிளியாது. அக்காலாம் அந்த மாதிரிலாம் வராது. நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த நோட்டு. 163 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த நோட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு நோட்டு. எல்லா புக்கையும் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான புக்கை தொடணும். டீச் பண்ணுறதுக்கான புக்கு இல்லை, அதனால் நான் படிக்கலை அப்படின்லாம் யாரும் தயவுசெய்து சொல்ல வேணாம். நான் இங்கேயே டீச் பண்ணி உங்கள்கிட்ட நோட்டு இருக்கான்றது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்த பிற தொகுப்புகள் அப்படின்றது தான் அந்த நீதித்துறை, நீதி ஆணையம் இந்த இதெல்லாம் வரும். இது வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் எடுத்துக்குவோம். சரியா? ஒரு வாரத்து அதாவது 4 to 5 டேஸ் எடுத்துக்கலாம். இந்த இந்திய அரசியலமைப்புக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடியே முடித்தாலும் முடிச்சது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம என்ன காமனாக இது வந்து ஒரு டாப்பிக்காக இருக்குது. பட் நம்ம என்ன செய்கிறோம்னா 6th கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 10th கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 11th கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 12th கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பாடத்தை முடிச்சுட்டும் அதுக்கான நோட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புக்கில் டீச் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என் நோட்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஏன்னா புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நானும் நோட்ஸ் ஒன்லைனராக கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி ஈவினிங் இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் டீச் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் இன்றைக்கி நாளைக்கு வந்து 10th டீச் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து 12th புக்கை பார்த்து டீச் பண்ணதுக்கப்புறம் நான் அதிலே புக்கில் நடத்தும் போதே சொல்லுவேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டு, இதெல்லாம் இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து நான் ஒன்லைனர் கொடுக்கும்போது உங்களுக்கு அது சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கே கொஸ்டினாக வரும். ஓகேவா? அடுத்து நீங்கள் நோட்டில் எழுதுவீங்க பார்த்தீங்களா, அப்போ நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், எப்போவுமே மறக்காது. ஓகேவா? இப்படியே ஒரு யூனிட்டாக நல்லா கம்ப்ளீட் பண்ணி, இப்போ ஃப்ரெஷர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3rd இயர் தான் படிச்சுட்ருக்கேன், இல்லை இன்ஜினியரிங்லாம் படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1 இயர் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வரும்போது ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக ஷியோராக வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங்லாம் 8 செமஸ்டர் எவ்வளோ டஃப்பாக இருக்கும், கொஸ்டின்ஸு எவ்வளோ அதிகமாக படிக்கணும், எந்த ஒரு யூனிட்டுக்கும் சிலபஸ் சிலபஸ்ன்ற அந்த மெட்டீரியல்ஸ் கூட கிடைக்காது. பட் அதை நம்ம சர்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். இது எல்லாமே கையில் நம்மளது இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணுறோம், என்னென்னா டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? வேறு எதுனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வேறு டீச் பண்ணுறது வந்துட்டு வேறு மாதிரி டீச் பண்ணணும், இல்லை மேம் இது இப்படி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்போதே ஒன்றும் கிடையாது. நம்ம போர் அடிக்கிற மாதிரி படிக்கவே கூடாது. ஓகேவா? போர் அடிக்கிற மாதிரி படிச்சுட்டு கடுப்பாக படிக்கவும் கூடாது. சரியா? என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் இன்றைக்கி இதை எடுத்துட்டோம்ப்பா, இவ்வளோ முடிஞ்சு. இதை அப்படியே ரியல் டைமில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் மாற்றலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்களாம் கொஸ்டின் கேட்டு பாருங்கள். ஓகேவா? அதுதான் கரெக்ட் மெத்தடேவும். நீங்கள் வந்துட்டு குரூப் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் குரூப் ஸ்டடி பண்ணுறது வந்து நல்ல யூஸ்ஃபுல் தான். ஓகேவா? பட் வந்துட்டு உங்களோட சேர்றாங்க பார்த்தீங்களா அந்த குரூப் மெம்பர்ஸு, அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இல்லை நீங்கள் நல்லா கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட அவங்க உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வேண்டாண்டா, இல்லை கேர்ள்ஸ் சொல்கிறாங்க வேணாண்டி இது எதுக்கு போய் படிச்சுட்டு எப்படி பாஸ் ஆக மாட்டேன் இப்படி நெகட்டிவாக பேசுவாங்க தெரியுமா, அவங்கள தயவு செய்து அப்படியே ஒமிட் பண்ணிடுங்க. சரியா? இல்லை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் டல்லாகிறீங்க அப்படின்னா உங்களை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போவாங்க தெரியுமா, நீ டயர்டாகவே இருந்து நீ உட்காந்துருப்ப, அப்போம்போது அப்படி இருக்காத, பிரிஸ்காக படி, கொஞ்சம் நேரம் அவங்க நல்லா வாக் பண்ணுங்கள், வாக் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா? வீட்டில் திட்டுவாங்க தான், வீட்டில் திட்டுவாங்க, சொந்தக்காரங்க திட்டுவாங்க, யாரும்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை, ரொம்ப கேவலமாக கூட பேசுவாங்க, எப்போ பாரு புக்கை தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம். சரியா? அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. இதே நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அதே வாய் சொல்லும், பரவாயில்லையே எப்போ பார்த்தாலும் புக்கை தூக்கிட்டு தெரிஞ்சா, பாஸ் ஆகிட்டா, வேலைக்கு போயிட்டா அப்படின்ற வாய் அப்பயும் பேசும். ஸோ அவங்க யார் எது பேசினாலும் அதை நம்ம காதில் வாங்கிக்காதீங்க. 1 வருஷம் சரியா, உங்களுக்கான வருஷம் நினச்சிக்கோங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்றது ஆசை இல்லை, நீங்கள் படிக்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதை மீறி நம்மளுக்கு வேறு எதுவுமே தோணாது. உங்கள் ஸ்டடீஸை வந்துட்டு நீங்கள் நல்லா
எப்படி சொல்கிறது, நல்லா இறங்கி ரொம்ப பிடிச்சி பண்ணுங்கள். ஓகேவா? அதை இப்போ பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு எந்த ஒரு சந்தோஷமே பெருசாக தெரியாது. படிக்கிறது மட்டும்தான். அப்படியே அதே நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட்டாக ஆகி நாமளே அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அந்த ஸ்டடீஸ் மட்டும் நம்மளை. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஆக்கும். நிறைய பேர்த்துக்கு படிக்கவே பிடிக்காது. சரியா? அவங்கள நம்ம சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஸ்டடீஸ் மட்டும்தான். ஸோ வந்து நான் இது எப்போ எங்கள் அம்மா கூட திட்டிருக்காங்க. 3 வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கான். 3 வயசில் புக்கை தூக்குனவ இன்னொரு வரைக்கும் புக்கை தூக்கிட்டு இருக்கான்னு. நான் இப்போன்னு இல்லை, இன்னமேட்டுமே புக்கை வச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்கானே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இந்த வருஷம் வந்து நம்மளுக்கான வருஷம் 2025 வந்துட்டு நம்மளுக்கான வருஷம். ஒவ்வொரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருந்தும் கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேவா? கேர்ள்ஸ் வந்துட்டு எந்த இடத்துலையும் நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் எதையுமே யோசிங்க. ஓகேவா? வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. பட் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அவங்கள வந்துட்டு வெறுக்கவும் கூடாது. வெறுத்தோன்னா நம்மளை வேறு மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் சொல்லி புரிய வைங்க. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான வேலைக்கு போயிட்டால் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து செக்யூர்டு. சரியா? ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இன்னும் 1 hour ஆர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் வந்து பாலிட்டி டீச் பண்ணி போடுறேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என்னென்னா, இந்த இதை வந்துட்டு மற்றவங்களுக்கும் போய் சேரணும். யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் போய் சேரணும். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஸ் TNPSC அகாடமி. தேங்க்யூ.